ரோபோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஐ பத்தி தெரியும்னு நினைச்சிருப்போம். ஆனா இதோட விதை 1950களிலே போடப்பட்டாச்சு. ஆலன் டியூரிங் இவர் தான் மெஷின் யோசிக்குமான்னு ஒரு கேள்வியை கேட்டு டியூரிங் டெஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்போல்லாம் ஏஐனா ஒரு பெரிய ரூம் சைஸ் கம்ப்யூட்டர், அது வெறும் 1+1=2ன்னு சொல்லவே திணறுமாமா. ஏஐக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன? ஏஐ ஒரு பதிலை சொல்லும், ஆனால் அந்த பதிலை அது எப்படி கண்டுபிடிச்சிருன்னு அதை உருவாக்கின இன்ஜினியருக்கே சில சமயம் தெரியாது. ஹாலோசினேஷன். ஏஐ சில சமயம் ரொம்ப தன்னம்பிக்கையோட போய் சொல்லும். காந்தியை மிதிவண்டியில் பார்த்தேன்னு கூட சொல்லும். இது ஏன்னு யாருக்கும் இன்னும் தெரியாது. நம்ம ஃபோனில் என்ன பேசுகிறோன்னு கவனித்து அடுத்த நிமிஷமே அதே விளம்பரத்தை நமக்கு காட்டும். இது மேஜிக்கா இல்லை மார்க்கெட்டிங் ஆகிறது ஒரு மர்மத்தான். எதிர்காலத்தில் ஏஐ நம்மளை ஆளப்போகுதா இல்லை நமக்கு அல்வா கொடுக்க போகுதா? ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் லட்சியம். ஒரு மனுஷன் செய்கிற வேலையையும் ஒரு ஏஐ ஒரே நேரத்தில் செய்யும். ஏஐ என்னோட வேலையை தூக்கிடும்னு பயப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல். உங்க வேலையை ஏஐ தூக்காது. ஆனா ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர் உங்க வேலையை தூக்க வாய்ப்பு இருக்கு. ஏஐங்கிறது ஒரு புத்திசாலி குழந்தை. நாம் அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை வச்சு அது உலகத்தையே மாற்றும். ஆனால் அந்த குழந்தைகிட்ட கத்தியை கொடுத்தா ஆபத்து, கருணையை தர டேட்டாவை கொடுத்தா அது ஒரு வரப்பிரசாதம். ஏஐக்குள்ள நடக்கிற மர்மமான விஷயம் எமர்ஜென்ட் பிஹேவியர். ஒரு ஏஐக்கு நாம் ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துருப்போம், ஆனால் அது யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு புது விஷயத்த அதுவாக கற்றுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, கூகுள் ஒரு டைம் 2 ஏஐயை தங்களுக்குள்ள பேச வச்சப்ப அதுங்க மனுஷங்களுக்கு புரியாத ஒரு புது ரகசிய மொழியை உருவாக்கி பேச ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. இது நிஜமாவே ஒரு திகில் பட கதை மாதிரி இருக்கு. இதோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு பார்ப்போம். நியூரால் லிங்க், எலான் மஸ்க் முயற்சி செய்கிற மாதிரி நம்ம மூளையில் ஒரு சிப் வச்சு நினச்ச மாத்திரத்தில் இன்டர்நெட்டில் இருந்து தகவல்களை எடுக்க முடியும். பரீட்சைக்கு இனிமேல் படிக்க வேணாம், வைஃபை ஆன் பண்ணாலே போதும். ஹியூமனாய்டு ஃப்ரெண்ட்ஸு, 2050 வீட்டில் ஒரு ஆள் கம்மியாக இருந்தால் ஒரு ரோபோவை கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். அது உங்கள் கூட பேசும், சமைக்கும், எல்லாமே பண்ணும். ஏஐ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சில சமயம் பல்பு வாங்கும். ஒரு ஏஐ கிட்ட ரஜினிகாந்த் ஸ்டைலில் ஒரு கவிதை எழுதுன்னு சொன்னால் அது பாட்ஷா பாட்ஷா அப்படின்னு எழுதும். நான் ஒரு தடவை சொன்னால் சர்வர் 100 தடவை ஹேங் ஆகும் அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு அது ஒரு குறும்புத்தனம் இருக்குது. டேஞ்சர் ஃபிட்டு என்னென்னா, ஏஐக்கு உணர்ச்சிகள் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மாசு கட்டுப்பாட்டை சரி பண்ணுன்னு அதுக்கிட்ட ஒரு கட்டளை கொடுத்தா அது மனுஷங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்கள காலி பண்ணிட்டா மாசு குறைஞ்சிடுன்னு சொல்லி லாஜிக்காக யோசிக்கும். இதுதாங்க பயமே. ஃப்யூச்சரில் ஏஐ அப்புறம் ரோபோக்கள் வந்த பிறகு சில வேலைகள் முழுமையாக மறைஞ்சு போகும். சில வேலைகள் அப்படியே தலைகீழாக மாறிடும். எதிர்காலத்தில் டிரைவர் அப்படிங்கிற சொல்லே டிக்ஷனரியில் இருக்காது. என்ன நடக்கும்? டெஸ்லா மாதிரி காரு, லாரி எல்லாமே தானாகவே ஓடும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி, அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆப்பு, கணக்கு போடுறது, ஃபைல் எடுக்கிறது, இதெல்லாம் ஏஐக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஒரு செகண்டில் 1 கோடி கணக்குகளை ஏஐ போட்டு முடிஞ்சிடும். நீங்கள் பேங்க்குக்கு போனால் அங்கே மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்க போகுது. ஃபாஸ்ட் ஃபுட்டு குக்கிங், ஒரே மாதிரி டேஸ்டில் பர்கர், பிஸா அல்லது தோசை போடுறதுக்கு ரோபோட்டிக் கைகள் வந்துடும். ரோபோ கிட்ட போய் அண்ணே ஒரு ஸ்பெஷல் ரவா தோசை மொறுமொறுன்னு போடுங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக 45.2 டிகிரியில் சுட்டு தரும். ஆனால் நம்ம ஒரு மாஸ்டர் போடுற அந்த கைப்பக்குவம், அந்த வேர்வை துளி அதில் இருக்காது. அடுத்து கஸ்டமர் சர்வீஸ்லையும் ஒரு ஆப் இருக்குது. இப்போவே நம்ம ஃபோன் பண்ணால் 1.5 எழுத்தவும் 2 எழுத்தவும் ஒரு மெஷின் தான் பேசுது. இனிமேல் நீங்கள் பேச போகிறது சாட்பாட் கூட தான். அதுக்கு கோபமே வராது. நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் தங்கள் புகாருக்கு நன்றி, நான் அப்டேட் ஆகிக்கிறேன்னு கூலாக பதில் சொல்லும். அடுத்து பேசிக் மெடிக்கல் டயக்னோசிஸ், சாதாரண நோய் அறிதல். டாக்டர் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் ஏஐ உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணிவிட்டு இது நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டதுனால வந்த கேஸ் ப்ராப்ளம், இந்த மாத்திரையை போடுங்கன்னு சொல்லிடும். சின்ன சின்ன கிளினிக்குகள் மறைஞ்சு ஏஐ மெடிக்கல் பூத் வரலாம். ஆனால் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆப்பே இல்லை. ஏஐனால செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்குது. கிரியேட்டிவிட்டி, நீங்கள் பண்ணுற யூடியூப் வீடியோ, கதை எழுதுறது, காமெடி பண்ணுறது ஏஐக்கு காமெடி பண்ணும், ஆனால் அதுக்கு டைமிங் வராது. அடுத்து எம்பத்தி, ஒருத்தருக்கு மனசு சரியில்லைன்னா ஆறுதல் சொல்கிறது, நர்சிங் பண்ணுறது,
அப்புறம் வந்து டீச்சிங். புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க அதால் முடியாது. திடீர்னு நம்மலாம் ஏஐ கூட கொஞ்ச நாளாக அட்டாச் ஆகிட்டு வரோம். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இதோட பிதாமகர்கள், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சில முக்கிய நபர்களை சொல்லலாம். அந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் ஆலன் டியூரிங், ஏஐயோட ஃபாதர். 1950 இவர் தான் மெஷினால யோசிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாரு. 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் ரகசிய குறியீடுகளை எனிக்மா கோட் உடைக்க ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனாரு. இவர் தான் ஏஐக்கு வித்திட்டாரு. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கார்த்தி. இவர் தான் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பெயரை வச்சாரு. 1956 நடந்த ஒரு மாநாட்டில் தான் இந்த பேர் உலகத்துக்கு அறிமுகமாச்சு. அடுத்து மார்வின் மின்ஸ்கி, ஏஐ ஆராய்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்தவர். மனித மூளை எப்படி வேலை செய்தோ அதே போல் மெஷின்களையும் வேலை செய்ய வைக்க முடியும் நம்பி பல கண்டுபிடிப்புகளை செஞ்சார். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஹிண்டன், மாடர்ன் ஏஐயோட ஃபாதர். இப்போ நம்ம பயன்படுத்துகிற ChatGPT, கூகுள் அசிஸ்டண்ட் இதெல்லாம் உருவாக காரணமான டீப் லேர்னிங் அப்புறம் நியூரல் நெட்வொர்க்ஸ் தொழில்நுட்பத்தை உருவாக்கியவங்க இவங்க தான். சமீபத்தில் இதுக்காக இவங்க நோபல் பிரைஸ் கூட வாங்கினாங்க. ஆரம்பத்தில் ஏஐயை கண்டுபிடிச்சப்ப அது ஒரு சின்ன கணக்கு முடிக்கவே ஒரு பெரிய ரூம் முழுக்க இருந்த கம்ப்யூட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கிற சின்ன ஃபோன்லையே இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டால் அது அழகாக பதில் சொல்லுது. ஆலன் டியூரிங் மட்டும் இப்போ உயிரோட வந்தான்னா பார்த்துக்கோங்களேன், நான் இதையா கண்டுபிடிச்சேன்னு ஆச்சரியப்பட்டு போவார். இப்போ ஏஐயோட டார்க் சைடை பார்ப்போம். இந்த உங்கள் முகத்தையும் குரலையும் அப்படியே காப்பி பண்ணி ஒரு வீடியோவை ஏஐ உருவாக்கிடும். நீங்கள் பேசாத விஷயத்த நீங்கள் பேசின மாதிரி காட்டிடும். அது அரசியல் தலைவர்கள் தப்பான அறிவிப்பு கொடுக்குற மாதிரி அல்லது சாதாரணவங்களோட பெயரை கெடுக்கிற மாதிரி வீடியோக்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட். முன்னாடி சொன்ன மாதிரி பல வேலைகளை ஏஐ எடுத்துக்கும். டேட்டா என்ட்ரி, டிரைவிங், கஸ்டமர் கேர்னு பல சாதாரண வேலைகள் காணாமல் போகும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மை என்னன்னா ஏஐ நம்மளை விட வேகமாக தப்பு இல்லாமல் வேலை செய்கிறதுனால நிறுவனங்கள் ஆட்களை விட மெஷின்களே அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. அல்காரிதமிக் பயாஸ், அதாவது ஏஐக்கு நாம் எதை சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் அது கற்றுக்கும். அதில் என்ன ஆபத்துனா ஏஐக்கு சொல்லி கொடுக்க பயன்படுத்துகிற டேட்டாவில் சாதி, மதம் அல்லது இன பாரபட்சம் இருந்தால் ஏஐயும் அதே மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாமா வேணாமான்னு ஏஐ முடிவு பண்ணும்போது அது பாரபட்சம் காட்ட வாய்ப்பு இருக்கு. அடுத்து அட்டானமஸ் வெப்பன்ஸ், தன்னாட்சி ஆயுதங்கள். இதுதான் நிஜமான எந்திரன் கிளைமாக்ஸ் மாதிரி. மனுஷங்க கட்டளை இல்லாமலே தானாகவே இலக்க நிர்ணயிச்சு தாக்கும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் உருவாகிட்டு இருக்கு. இது தப்பான கைகளில் கிடைச்சா உலகத்துக்கே ஆபத்து. அடுத்து லாஸ் ஆஃப் பிரைவசி, தனியுரிமை பறிபோதல். நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன வாங்குறீங்க, யார் கூட பேசுறீங்கன்னு எல்லாமே ஏஐ கண்காணிச்சுட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை உளவு பார்க்க முடியும். நீங்கள் ஒரு பொருளை பற்றி நினைக்கும் போதே உங்கள் ஃபோனில் அதோட விளம்பரம் வர்றது இதோட ஆரம்பம்தான். ஏஐக்கு மனசாட்சி, காமன் சென்ஸ் இருக்காது. அதுக்கு லாஜிக் மட்டும்தான் தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிளா உலகத்தில் இருக்கிற பசியை போக்குன்னு ஒரு ஏஐ கிட்ட சொன்னால் அது சாப்பாடு இல்லாதவங்களை எல்லாம் அழிச்சிட்டா பசி இருக்காதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அது ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. இந்த ஏஐயோட டார்க் சைட்லேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏஐ இனிமேல் நம்மளால் நிறுத்த முடியாது. ஆனால் அது நம்மளை ஏமாத்தாமல் பார்த்துக்கலாம். நிஜமானு செக் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் எப்போதுமே இதை வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வர்ற வீடியோக்கள், குறிப்பாக ஒரு ப்ராப்ளம் தப்பாக பேசுகிற மாதிரி இருந்தால் உடனே நம்பாதீங்க. அவரோட அஃபிஷியல் பேஜில் போய் பாருங்கள். ஏன்னா டீப் ஃபேக்கு இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. பர்சனல் டேட்டா கூகுள்லேயே அல்லது வேற ஏதோ ஒரு புது ஏஐ ஆப்லேயே உங்கள் வீட்டு அட்ரஸு, பாஸ்வேர்டு இல்லைன்னா ரொம்ப பர்சனலான ஃபோட்டோக்களை அப்லோட் பண்ணாதீங்க. ஏஐ ஒரு மறதி இல்லாத மெமரி கார்டு மாதிரி எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோம். ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அப்ஸ்கில், ஏஐ செய்ய முடியாத வேலைகளை கற்றுக்கோங்க. உதாரணத்துக்கு எமோஷ்னலாக பேசுறது, ஒரு பிரச்சனையை புதுசாக யோசித்து தீர்க்கிறது, கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். ஏன்னா இதெல்லாம் ஏஐக்கு வராது. ஏஐயை வச்சு என்னென்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம்.